முருகா அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, சென்செக்ஸ் நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தரலாம். நேத்து நம்ம பேங்க் நிஃப்டி, நிஃப்டியை அனலைஸ் பண்ணபடி, இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு? நிஃப்டியில் சிஇ சைடு வாய்ப்பு கிடைக்கும்போது பை பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் பிஇ சைடு போகும்போது பையிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுபடி மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்த்தரலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் நேற்றே சொல்லிட்டேன், இந்த வாரம் மார்க்கெட் மேக்ஸிமம் கொஞ்சம் சைடுவே போய் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா வீக்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக கேண்டில் க்ளோசிங் வச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு வெயிட்டிங் கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இன்றைக்கும் மார்க்கெட் கன்சால்டேஷன் நடந்து க்ளோசிங் வச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டால் ரொம்ப கம்மி தான். 50 மினிட்ஸை வச்சு நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். எப்படி பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகிட்டோனையே அங்கேருந்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. நம்ம ஆல்ரெடி லெவல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 24,680 லெவலை கிராஸ் பண்ணிச்சுன்னா பையிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. மார்க்கெட் லைட்டாக ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆன உடனேயே இமீடியட்டாக என்ன பண்ணாங்கன்னா, அங்கேருந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடம் தான். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே அங்கேருந்து மேலே போகிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. மேலே போயிட்டு கரெக்டாக நம்ம ட்ரெண்ட் லைனில் ஹிட் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட்டை திரும்பவும் கரெக்டாக கீழே கொண்டு க்ளோசிங் வச்சுட்டாங்க. என்ன நடந்திருக்குன்னா, நான் நேற்றே சொன்னேன், மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா, இங்கேருந்து கீழே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 24,600 லெவலில் ட்ரை பண்ணும். அதையும் தாண்டி கீழே வந்துச்சுன்னா 550 லெவலில் ட்ரை பண்ணும். அதையும் தாண்டி கீழே வந்துச்சுன்னா 500 லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணும். கண்டினியூஸாக பையர் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இன்றைக்கி நிஃப்டியில் நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு போனோம்னு கேட்டால் எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா சிஇ சைடு மட்டும்தான் நிஃப்டியில் ட்ரேடு கால்குலேட் பண்ணியிருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எந்த ட்ரேடுமே அமையல. நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு சிஏ பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நமக்கு இந்த லெவலை தாண்டாமல் ஒரு கிளியர் கட்டான மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அகைன் திரும்பவும் நாளைக்கு இந்த லெவலை தாண்டி மேலே போனாலும் திரும்ப ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளே மறுபடியும் மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரதுக்கு ட்ரை பண்ணும். சப்போஸ் நாளைக்கு இந்த லெவலை தாண்டி போணுச்சுன்னா இந்த 500 to 480 லெவலுக்குள்ளே திரும்பவும் பையை ட்ரை பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா கன்சல்டேஷன் ஜோனில் இருக்கனால நமக்கு கிளியர் கட்டாக வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் ட்ரேடு எடுக்கணும். எப்போ இதில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மார்க்கெட் நமக்கு இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா வேணால் பிஇ சைடில் ஒரு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் பிரேக் அவுட் கொடுத்து மொதல் ஸ்விங்குக்கு கீழே ட்ரையிங் எடுக்கலாம். சரிங்களா? மற்றபடி சிஇசியை பொறுத்த வரைக்கும் இதை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் ட்ரேடு, இல்லாட்டி ட்ரேடே எடுக்கக்கூடாது. இன்னொன்று விஷயத்தை நம்ம சென்செக்ஸ் கையோட பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி சொல்லிடுறேன். இப்போ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்குது. நாளைக்கு ஏதாவது மூவ்மெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 டேஸாக கன்சல்டேஷனில் தான் ஆகிட்டுருக்கு. எல்லாம் பாருங்கள் ரெட் கேண்டிலாக தான் க்ளோசிங் வச்சிட்ருக்கு. பட் எதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டிலாக வரல. அதாவது செல்லர் ஸ்ட்ராங்காக இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பையர் தான் உள்ளே குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டு இருக்கனால செல்லரால் ஒரு கேண்டில் கூட இங்கே இருக்க கேண்டில்லாம் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேண்டிலாக வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு கேண்டில் கூட நமக்கு இங்கே வரல. எல்லாமே சின்ன சின்ன கேண்டிலாக வருது, கன்சல்டேஷன் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த நேரத்தில் வேணாலும் பையர் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்க பட்சத்தில் கொஞ்சம் பையிங் ட்ரேடு சப்போஸ் இந்த 81,600 லெவலில் தாண்டி மேலே போணுச்சுன்னா ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் சில முக்கியமான விஷயத்தை இப்போ காட்டிடுறேன். இப்போ 50 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துட்டோம். இப்போ 50 மினிட்ஸ் கேண்டில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த இடத்துலேருந்து நமக்கு இங்கே பிரேக் அவுட் கொடுத்து போனாங்களோ இந்த ஜோனில் 81,200 லெவலில் தான் நமக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிட்டு 82,300 லெவல் வரைக்கும் போனாங்க. ஒரு 1000 பாயிண்ட் மூவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் சடனாக ஃபால் ஆகிட்டு திரும்ப எங்கே இந்த பிரேக் அவுட் கொடுத்தாங்களோ அதே லெவலில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போய் 82,000 லெவலில் ரீச் ஆனிச்சு. நல்லா நோட் பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 to 900 பாயிண்ட் இங்கேருந்து மூவ்மெண்ட் பண்ணிச்சு. திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் ஸ்லோவாக கீழே தான் வந்துக்கிட்டே இருக்குது. ட்ரை பண்ணி இன்னும் மேலே போகவே இல்லை. அகைன் திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துக்கு திரும்பவும் இந்த ஜோனுக்கு வந்தாங்க. திரும்பவும் பையர் உள்ளே ஆடானாங்க. திரும்பவும் மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்காங்க. இப்போ எங்கே கொண்டு போயிருக்காங்க? முதல்ல கொண்டு போன ஜோனுக்கே கொண்டு போக முடியல. அதுக்கும் கீழே தான் மார்க்கெட்டை கொண்டு போயிருக்காங்க. அகைன் மார்க்கெட் மறுபடியும் இந்த சப்போர்ட் லெவலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. மறுபடியும் நாளைக்கு என்ன சான்ஸ் இருக்குது? மார்க்கெட் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா திரும்ப 81,500 லெவலில் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதுன்னா பையிங்கான ட்ரேடு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு டைமில் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட நாளைக்கு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணும், இங்கேருந்து மேலே வரைக்கும் போயிட்டு இந்த 81,500 இந்த லெவல்லேருந்து மறுபடியும் வந்து கீழே வர ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன ஒன்றுனா சில எந்த விதத்தில் வந்து பையர் வந்து டவுட் ஆக ஆரம்பிப்பானா, இதுக்கு மேலே குவான்டிட்டி வந்து பெருசாக ஆட மாட்டாங்கன்னா, இங்கே வந்து பையரோட வீரியம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுங்களா. ஸோ நாளைக்கு வந்து இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி கொடுக்காம இந்த இடத்த இங்கேருந்து மேலே போயிட்டு மறுபடியும் வந்து இந்த இடத்த ஒரு வேளை தொடுறாங்க அப்படின்னா, அகைன் வந்து இந்த இடத்த தொடும் போதே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பையர் வந்து வீக் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அகைன் ஒரு வேளை இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் திரும்ப 81,000, 80,800, 80,600 இந்த லெவலெல்லாம் வந்து கண்டினியூவாக வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன் அப்படி கண்டினியூவாக 200 இருக்குன்னா, கண்டினியூவாக நமக்கு பையிங் மார்க்கெட் இருக்கனால பையர் வந்து ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணாங்க. நம்ம நிஃப்டியில் பார்த்து காமிச்சோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் கீழே வர ஒவ்வொரு 50 பாயிண்ட்லையும் பையர் எப்படி ட்ரை பண்ணி மார்க்கெட் வந்து கீழே போக விடாமல் க்ளோஸ் பண்ணாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி பட் என்னன்னா நாளைக்கு ஒரு மூவ்மெண்ட் வந்து நமக்கு பிஇ சைடில் வந்து நாளைக்கு சென்செக்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஏற்ற மாதிரி கீழே வந்து க்ளோசிங் வைக்கிது அப்படின்னா, இது எப்படின்றத ஒரு நிமிஷம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் காட்டிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சி சைடு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ சி சைடு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு. மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே வந்துகிட்டு இருக்குங்களா. சொன்ன மாதிரி பாருங்கள், செல்லர் வந்து நேற்றே நம்ம பார்த்தோம் பாருங்கள். செல்லர் வந்து ஒன்ஸ் செல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களோட ஒரு ஸ்விங்கை கூட மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே வந்து போகவே இல்லை. அப்படின்ற விதத்தில் இப்போ இங்கேருந்து 1500 பாயிண்ட் பிளான் பண்ணவங்களுக்கு எதாவது டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னா டிஸ்டர்பே ஆகலை. இந்த எப்போ டிஸ்டர்ப் ஆகுதோ அப்போ தான் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து திரும்ப வந்து அகைன் வந்து மேலே போக ஆரம்பிக்கும். இப்போ என்ன நடக்கும்னா, மார்க்கெட் வந்து நம்ம நேற்று பார்த்த மாதிரியே இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் மேலே போகாமல் இருக்காது. பட் என்னன்னா 500 லெவல்லேருந்து மறுபடியும் தலையில் தட்டி மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி கீழே கொண்டு போயிடுவாங்க. இன்றைக்கி நடந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரியே நம்ம இன்றைக்கே வந்து நிஃப்டியில் வந்து என்ன பார்த்துருந்தோம். நிஃப்டியில் ஒரு நிமிஷம் அதை பார்த்துறேன். நம்ம நேற்று சொல்லி கொடுத்ததை 600 லெவலில் வந்து கேண்டில் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ பார்த்தப்பயே நம்ம தெளிவாக என்ன சொல்லியிருந்தோம், இந்த 120க்கு மேலே போய் நமக்கு வந்து கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சா மட்டும்தான் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கு இல்லாமல் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாதுன்னு சொன்னோமா. மார்க்கெட் என்னாச்சு, ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து திரும்பவும் வந்து மேலே போக ட்ரை பண்ணாங்களா. இங்கே பாருங்கள், மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து மேலே போக ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப பாருங்கள், நம்ம நேற்றே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன், இங்கேருந்து மேலே போயிட்டு திரும்ப வந்து இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துடுவாங்க. அதே மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதே தான் சென்செக்ஸில் வந்து சியிலேயும் நாளைக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் என்ன ஒரு இதுனா, பிஏ பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மார்க்கெட் வந்து இவ்வளோ வேகமாக கீழே இறங்கிட்டு இருக்கு. பட் பிஏவோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எப்படி நடந்துட்டு இருக்கு, ப்ரைஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரே லெவலுக்குள்ளே தான் கன்சல்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பிரேக் அவுட் கொடுத்தாங்க, திரும்பவும் ஒரே லெவலுக்குள்ளே தான் கன்சல்டேஷன் நடந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படின்னும் போது என்னென்னா, இவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப நியர்பையில் தான் போட்டிருப்பாங்க. ஒன்று 600 இருக்கும், அதை தாண்டி கீழே வந்தாங்கன்னா இங்கே 300 லெவலில் இருக்கும். கரெக்ட். இப்போ அதே தான், இப்போ என்ன நடக்கும் அடுத்துன்னா, மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த 300 லெவலை தாண்டி ஒரு வேளை க்ளோசிங் வைக்கிறாங்க, நம்மளோட இதை வந்து கீழே பிரேக் அவுட் கொடுக்குறாங்க வந்து ஆக்சுவல் இதில் அப்படின்னா, தாராளமாக வந்து இங்கே ஒரு 500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மறுபடியும் வந்து கீழே போகக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போக விட மாட்டாங்க. இதுக்கு போயிட்டு இல்லை கேண்டிலை தாண்டி போகும், திரும்ப க்ளோசிங் வந்து கீழே வச்சுட்டு அங்கேருந்து திரும்ப மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துடுவாங்க. பட் நம்ம ட்ரேட் எடுக்கணும்னா எங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 300க்கு மேலே வந்து ஒரு ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதை கிராஸ் பண்ணி கேண்டில் க்ளோசிங் வைக்கிற பட்சத்தில் பிஇயில் வந்து நம்ம வந்து சென்செக்ஸில் இங்கே ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் சியில் வந்து எந்த ட்ரேடும் எடுக்கிறதுக்கான ஐடியா வந்து கிடையாதுங்க. ஏன்னா வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் ஒரு வேளை சைடு வேலையே போய் இந்த வீக் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா எவ்வளோ வந்து நம்ம நேற்றே சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் எவ்வளோ சேவிங் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் வந்து அடுத்த வாரம் வந்து நல்ல மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எது சைடு அப் சைடு போட்டும் இல்லை டவுன் சைடு போயிட்டோம், ஏதோ ஒரு சைடுனாலும் நம்ம மூவ்மெண்ட் கேட்ச் பண்ணுறதுக்குன்னு நல்ல வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ கன்சல்டேஷன் நடக்குதோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம பாயிண்ட் வந்து கேட்சப் பண்ண முடியும். ஸோ எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டோம். இப்போ பேங்க் நிஃப்டி பாருங்கள், இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து வீக்லி கேண்டில் வச்சுனேன். இப்போ வீக்லி கேண்டிலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக போன டைம் மார்க்கெட் இங்கேருந்து எப்படி மேலே போணுச்சோ போயிட்டு ஒரு இன்வெர்டர் டைப்பில் க்ளோஸ் பண்ணிச்சு, அங்கேருந்து மார்க்கெட் எப்படி கீழே வந்தாங்க. இப்போ இங்கேயும் வந்து வெயிட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. இந்த கேண்டில் வந்து இன்னும் க்ளோசிங் வைக்கல. பட் இன்வெர்டர் நம்ம நியர்பை வந்துட்டாங்களா. பட் இந்த மாதிரி ஒருவேளை இன்வெர்டர் நம்ம கைண்டில் ஒருவேளை க்ளோசிங் வைக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை இங்கேருந்து ஃபால் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கும். இல்லை மார்க்கெட் நல்லா பையிங் மோடில் வந்து போயிட்டுருக்கனால இதுக்கு மேலேயே ஒருவேளை க்ளோசிங் நாளைக்கு இந்த ஜோனில் வச்சுட்டாங்கன்னா திரும்ப இங்கே ஸ்டாப் லாஸை போட்டுட்டு இதை கிராஸ் பண்ணும்போது தைரியமாக வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், அப்சைடு போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், வெயிட் பண்ணலாம். நல்ல ஒரு மூவ்மெண்ட் வரும்போது நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு கன்சால்டேஷன் தான் நடக்குது, குவான்டிட்டி ஆட் ஆகிட்டு இருக்கேன். இவ்வளோ குவான்டிட்டி வந்து பையிங்காக ஆட் பண்ணுறாங்களோ செல்லிங்காக ஆட் பண்ணுறாங்களோ நமக்கு தெரியாது. பட் வந்து அதோட மூவ்மெண்ட் போகும்போது நம்ம அந்த மூவ்மெண்ட்டை பிடிச்சி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா.
நம்ம நேற்று வந்து பார்த்தபடி பிஇ சைடில் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். என்ன பண்ணியிருந்தோம், 81,300 லெவல் வந்து நம்ம எதிர்பார்த்துருந்தோம். 81,300 லெவலில் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ட்ரேட் வந்து கீழே போகும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு. மார்க்கெட் வந்து டைரெக்டாக வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனிச்சு. கேப் டவுனே ஓப்பன் ஆனிச்சுன்னா என்ன அர்த்தம், 83,200 லெவலில் வந்து ஓப்பன் ஆனிச்சு. நம்ம பையிங் மார்க்கெட்டில் எப்போவுமே கேப் டவுன் ஓப்பன் ஆனிச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு மேலே தான் போகும். மேலே போயிட்டு இந்த இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா இந்த 53,300 வந்து ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு என்னாச்சு, இங்கே சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஒருவேளை இங்கே ஓப்பன் ஆனது இங்கேருந்து மேலே போயிட்டு என்ன இருக்குது, வீக்கான பட்சத்தில் இமீடியட்டாக இந்த இடத்த வந்து தொட்டு கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா தைரியமாக வந்து ட்ரேட் வந்து இங்கே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். பட் என்ன நடந்துச்சு, 15 மினிட்ஸ்க்குள்ளேயே ஸ்ட்ராங்காக போய் மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போய் க்ளோசிங் வச்சிருச்சு. ஒரு 300லேருந்து 350 பாயிண்ட் வந்து ஓப்பன்லேருந்து மேலே போயிடுச்சு. ஸோ இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கப்புறம் என்ன அர்த்தம்னா, அன்றைக்கி காலையிலேருந்து இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க மார்க்கெட் பாருங்கள், அந்த ஒரு கேண்டில் அவங்களால கிராஸ் பண்ணி கீழே கொண்டு போக முடியல. ஃபைனலாக கொண்டு வந்து இந்த கேண்டில் எங்கே ஆரம்பிச்சிச்சோ அதே ஜோனில் கன்சல்டேஷன் நடந்து வந்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து பிஇசியை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பையருக்கு அடுத்த ஜோன் வந்து கீழே இருக்கனால இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துட்டு திரும்ப இங்கேருந்து யூட்டர்ன் போட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அகைன் நாளைக்கு 53,200 லெவலில் பிரேக் அவுட் பண்ணி கீழே வராங்கன்னா பிஇயில் வந்து ட்ரேட் வந்து எடுக்கலாம். ஸோ சிஇக்கான ட்ரேடு மட்டும் ஒரு கிளியர் கட்டு கிடையாது. ஏன்னா அது எப்போ வேணாலும் ரிவேஸ் வந்துடும். ப்ராப்பராக ஒரு டார்கெட் வந்து வைக்க முடியாது, எந்த ஜோன்லேருந்து ரிவேஸ் வரும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.